மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அவர் ஜெபம் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு உணர்வோடு ஆரம்பிக்கிறாரு? தேவன் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், பயங்கரமானவர். நல்ல விதத்தில் நிறைய பேர் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அப்படியே அதுலேயே மாட்டிக்குவாங்க. எந்த இதில்? பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜெபத்தில் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கே. பிரச்சனையின் மகத்துவத்தை உணர்ந்து ஜெபிப்பாங்க. நெகேமியா தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. பிரச்சனையை நான் லேசுப்படுத்த விரும்பல. சில பேர் இன்னைக்கு வந்திருக்கலாம், பெரிய பிரச்சனையில் வந்திருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம், பெரிய பிரச்சனையில் இருக்கலாம். உயிருக்கு ஆபத்து, நாளைக்கே ஏதாவது ஆகுன்ற மாதிரிலாம் சில பேர் பார்க்கலாம். ஒருவேளை பாருங்கள், உங்கள் பிரச்சனையை நான் லேசுப்படுத்த விரும்பல. ஆனாலும் சொல்லுகிறேன், ஜெபம் என்னது? தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து ஜெபிக்கிறது. ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கலாம், நீங்கள் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன், அதை காட்டிலும் மகத்துவம் உள்ளவர். அது கூட அவருக்கு ஒரு லேசான காரியம். ஆமா, ஒரே நிமிஷத்தில் அதை தீர்த்து கொடுக்க முடியும் அவர். நீங்க அவருடைய மகத்துவத்தை மட்டும் உணர்ந்தீங்கன்னா நடக்கிற காரியமே வேற. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆனால் நெகேமியா அவனுடைய உணர்வில் எப்படி இருக்கு பாருங்க. அவனுடைய கான்சியஸ்னஸ்ல எது பெருசா தெரியுது? பிரச்சனையா தேவனா? தேவன் மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. நெகேமியாவுடைய சூழல்ல நிறைய பேர் ராஜாவை தான் பெருசா பார்த்துருக்கலாம். ராஜா, நெகேமியா ராஜாவை பெருசா பார்க்கல. யார் மகத்துவம் உள்ளவர்? ராஜாதி ராஜா தான் மகத்துவம் உள்ளவர், அவர் தான் பெரியவர். அந்த ஒரு உணர்வோட ஜெபிக்கிறான் பாருங்க. நான் இன்னும் இப்படி சொல்றேன், நான் இப்படி சொல்றேன், நீங்க தேவனுடைய மகத்துவத்தை உணரலன்னா ஜெபிக்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இன்னும் ஜெபத்துக்குள்ளே நீங்க ஒழுங்கா நுழையலன்னு அர்த்தம். அவன் பாருங்க, நுழையும் போதே எப்படி ஆரம்பிக்கிறான்?